ஃப்ரெண்ட்ஸ், இதால் இன்றைக்கி நான் உருண்டை குழம்பு சேர்ப்பேன். இதால் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். கழுவிட்டு வச்ச பருப்பில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை பெசரி உருண்டையாக உருட்டிக்கணும். உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஊற வச்ச பருப்பை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காவில் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். ப்ளெயின் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தாளிக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, பூண்டு நறுக்கி போட்டுக்கிறேன். இதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு நறுக்கி போட்டிருக்கேன். இந்த உருண்டையில் சேர்த்து உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பெசரி வைக்க வேண்டியதான். வச்சோன்னே இந்தமாரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு மிக்ஸில் உருண்டைகளை இந்தமாரி நல்லா டைட்டாக பிடிச்சி இதில் போடுங்க. சரிங்களா? ஒவ்வொரு உருண்டையாக போடுங்க. இப்போ குழம்பு நல்லா செக் பண்ணிவிட்டு, இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூணதுக்கப்புறம் பாருங்கள், ஆவி பறக்க உருண்டை குழம்பு ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு உருண்டைகள் கூட கரையில். ஏன்னா சரியான பதத்தில் இதை அரைக்கணும், தண்ணி ஊற்றாமல். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தழை தூணதுக்கப்புறம்